மண் கணிப்பான் வளர தளர்கின்றாள். மண் கணிப்பான் விஜயமாதேவி வயிற்றிலே கருதரித்து மெல்ல மெல்ல வளர்கிறது. அப்படி அவன் வளருவதை தேவர் சொல்றார், திருத்தக்க தேவர் சொல்றார். மண் கணிப்பான், இந்த மண்ணை கணிப்பவன் சொல்றார். இந்த வயிற்றில வளர்கிற குழந்தை இருக்க, அந்த குழந்தை என்ன என்று சொல்கிறார்? மண் கணிப்பான், இந்த மண்ணை ஆள பிறந்தவன், இந்த மண்ணின் தலையெழுத்தை நிர்ணயிக்க கூடியவன், இந்த மண்ணுக்கு உரியவனாக திகழ்கின்ற பெருமானாக இருக்க வேண்டிய இப்பொழுது வயிற்றிலே, அந்த மணி வயிற்றிலே ராஜமாதாவின் கருவிலே மெல்ல மெல்ல வளர்கிறான். மண் கணிப்பான் வளர தளர்கின்றாய். இப்படி இந்த குழந்தை நாள் ஒரு மேனி பொழுது ஒரு வண்ணமுமாக வளர்கின்றான். 5, 6, 7, 8 மாதங்கள் இந்த கரு வளர்ந்து 7, 8 மாதங்களுக்கு மேல் ஆக்கி விடுகிறது. சச்சந்தன் நினைக்கிறான், அவள் கண்ட 3 விதமான கனவிலே முதல் கனவு, 2வது கனவு, 3வது கனவு என்று 3 விதமான கனவு, அதிலே ஒரு கனவு இப்பொழுது பலித்து விட்டது. பால அசோக மரம் வளர்வது போல ராஜமாதாவின் வயிற்றிலே ஆண் மகன் வளர்ந்து கொண்டிருக்கிறான். அப்ப மற்ற 2 கனவுகளும் நிச்சயமாக பலிக்கப் போகிறது. பட்டியங்காரனால் தனக்கு பெரும் ஆபத்து வர இருக்கிறது. தன் உயிருக்கே கூற்றுவனாக அந்த கட்டியங்காரன் மாறிவிடுவானோ என்ற எண்ணம் வேறு வருகிறது. ஆனால் அந்த நிலையிலே அவனால் ஒன்றும் செய்ய முடியாத நிலை, தனித்தவனாகிவிட்டான். எல்லா அதிகாரங்களும் எல்லா நிலைகளும் கட்டியங்காரன் கையிலே அடங்கிவிட்டன. 7, 8 மாத காலங்களாக, ஏன் ஓராண்டு காலமாக எல்லாவற்றையும் இழந்தவனாக தான் இந்த அந்தப்புறத்திலேயே முடங்கி கிடந்த காரணத்தினால் தன் கை நழுவி எல்லாம் போய்விட்டது என்பதை உணர்கிறான். இப்ப இப்படிப்பட்ட ஒரு ஆபத்திலே இருந்து நாம் தப்பிக்க வேண்டுமேயானால் திடீரென்று இந்த மாளிகையை சுற்றி அவன் படை வந்து வளைத்தாலும் வளைக்கலாம். அந்த நேரத்திலே இந்த மாளிகையில இருந்து நாம் தப்பித்து செல்ல வேண்டுமேயானால் நாம் ஆகாயத்திலே பறந்து செல்லுகின்ற ஒரு விண் ஊர்த்தியை நாம் தயார் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். ஒரு தெய்வ தச்சனை அழைக்கிறான். எனக்கு எவ்வளவு விரைவாக ஒரு விண்ணிலே பறக்கின்ற விமானத்தை தயார் செய்து கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு செய்து தர வேண்டும் என்று கேட்கிறான். அவன் அப்படியே 7 நாளிலே ஒரு விமானம் விண்ணிலே பறக்கின்ற ஒரு டியூட்டி செய்து கொண்டு வந்து கொடுக்கிறான். தான் ஏறி அதிலே அமர்ந்து ஆகாயத்தெல்லாம் போய் சுற்றி அதை திசைகளை எல்லாம் முடுக்கி அந்த விமானத்தை ஆகாயத்தை செலுத்தி பழக்கப்படுத்திக் கொள்கிறான். சச்சந்தன் என்ன நினைக்கிறான்? ஒரு கால் விஜயமாதேவி மட்டும் தனித்து செல்ல வேண்டிய நிலை வறுமையானால் இந்த விமானத்தை இயக்குகின்ற செலுத்துகின்ற ஒரு நிலை அவனுக்கு தெரிந்திருக்க வேண்டுமே என்று கருதி விஜயமாதேவியும் பக்கத்திலே அமர வைத்துக் கொண்டு விண்ணிலே பறக்கிறான். பல திசைகளிலே பறக்கிறான். மேலே பறக்கிறான், கீழே பறக்கிறான். மெதுவா அந்த அரண்மனைக்கு மேலே, அந்த தங்கி இருக்கிற மாளிகைக்கு மேலே வந்து இறங்குகிறான். அந்த அம்மாவுக்கும் இந்த விமானத்தை ஓட்டுவதற்கு வேண்டிய பயிற்சிகளை கொடுக்கிறான். பிறகு தனியாக இந்த விஜயமாதேவியார் போக வேண்டிய நிலை வருமேயானால் அவள் தனியாக போக வேண்டும் அல்லவா? ஆகையினால் விமானத்திலே அமர வைத்து நீ தனியாக ஆகாயத்திலே பறந்து திரும்பி வா என்று சொல்லுகிறான். அந்த அம்மா ஆகாயத்தில பறக்கிறார். 2500 ஆண்டுகளுக்கு முன்னாலே ஒரு பெண் விமானத்தை ஓட்டினாள் என்று சொன்ன இன்னைக்கு அதை நம்ப மாட்டான்.
ஆனால் விமானத்திலே இன்று பறக்கிற விமானங்களை பார்க்கிற போது இது இருக்கலாம், பார்க்கிறதுனாலே இது உண்மையாக இருக்கலாம் என்று யாரும் மறுக்க மாட்டார். விஜயமாதேவியார் வீணையை எடுத்து அந்த வீணையிலே கட்டியிருக்கிற நரம்புகளை மணி விரல்களினால் தட்டி நாகத்தை எழுப்பக்கூடிய அந்த மணி விரல்கள் இப்பொழுது அந்த இயந்திரத்தை இயக்குகின்ற நிலை அவளுக்கு வந்துவிட்டதே என்று நினைத்து வேதனைப்படுகிறான். சச்சந்தன் மாளிகையிலே 7வது அடுத்திலே நின்று கொண்டு பார்க்கிறான். விஜயமாதேவியார் உயர உயர பறக்கிறார்கள், பல திசைகளிலே பறக்கிறார்கள். இந்த காட்சிகளை எல்லாம் பார்க்கிறான். அவன் நினைக்கிறான், பந்தவள் விரலிற்பாவை வீணையிலே விளையாட வேண்டிய அந்த மணி விரல்கள், வீணையிலே கட்டி இருக்கிற அந்த நரம்புகளிலே தட்டி நாதத்தை எழுப்பி மற்றவர்களை மகிழ்விக்கின்ற அந்த விரல்கள் இப்ப கடினமான இயந்திரத்தை இயக்க வேண்டி இருக்கிறதே என்று நினைக்கிறான் சச்சந்தன். போரி பலம் தீரிப்ப பொங்கி விண்டவள் மேகம் போண்டு வீசும் பீடை பறக்கும். இந்த அம்மா வலப்பக்கமாக அந்த இந்திரத்தை திருப்பி செயல்படுத்துகிற போது அது திடீரென்று அந்த மாளிகையிலே இருந்து பறந்து மேகமண்டலத்தை பிளந்து கொண்டு மேகமண்டலத்துக்கும் மேலே பறக்கிறதாம் அந்த விமானம். தனியாக விஜயமாதேவியார் அதை செலுத்துகிறார்கள். விண்டவள் மேகம் போன்று விசும்பிடை பறக்கும் வெய்ய புந்தவள் வேட்கற்பாவை பொறியிடம் திரிப்ப தோகை கண்டவர் மருள வீழ்ந்து கால் குவித்திருக்கும். அந்த அம்மா இடது பக்கமாக அந்த பொறிகளை எல்லாம் திருப்புகிற போது மெதுவாக மெதுவாக கீழே இறங்கி தன் கால்களை குவித்து அந்த பறக்கிற ரக்கைகளை எல்லாம் சுருக்கி கொண்டு அப்படியே கீழே வந்து நிற்கிறது. சச்சந்தன் பார்த்தான், பரவாயில்லை, நம்மை காட்டிலும் அழகாக இந்த விமானத்தை செலுத்துகிறார் என்று மகிழ்ச்சியோடு இருக்கிறான். விஜயமாதேவியாரும் சச்சந்த பெருமானும் ஏதோ ஒரு துன்பம் கலந்த இன்ப நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே கட்டியங்காரன் என்ன செய்கிறான்? எல்லோரும் தன்னுடைய ஆட்களாக அமைச்சர்களிலே, தானை தலைவர்களிலே, வீரர்களிலே, மக்கள் பிரதிநிதிகளிலே பெரும்பாலானவர்களை தன்னுடைய ஆளாக்கி கொண்டான். நாம் சொன்னால் எல்லோரும் எதை வேண்டுமானாலும் செய்வார்கள் என்ற ஒரு நிலை வந்துவிட்டது என்பதை உணர்ந்தவனாக ஒரு நாள் யார் யாரை நம்பினானோ அவர்களுக்கெல்லாம் ஓலை போகிறது. அதிலே தர்மதத்தன் ஒரு அமைச்சன். அவன் என்ன நினைக்கிறான்? தர்மதத்தன் எத்தனையோ அமைச்சர்கள் துறவிகளாகி நாட்டை விட்டே சென்று விட்டார்கள். நாமும் அப்படி போய்விட்டோமே. ஆனால் இந்த குருகுல தோன்றலாக யமங்க நாட்டின் மன்னனாக திகழ்கின்ற சச்சந்த பெருமானுக்கு வருகின்ற ஆபத்தை தடுத்து நிறுத்த ஆளு இல்லாமல் போய்விடும். இல்லை, இந்த கட்டியங்கானால் நிச்சயமாக ஆபத்து சச்சந்த பெருமானுக்கு வரத்தான் போகிறது. அப்படி வருகிற போது அந்த செய்தியை முன்கூட்டி போய் அந்த சச்சந்த பெருமானுக்கு எச்சரிக்கை செய்து அவனை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், முடிந்தால் தடுத்து நிறுத்த வேண்டும். இல்லை என்றால் இந்த செய்தியை முன்கூட்டியா பெருமகனுக்கு எடுத்து சொல்லி அவனை பாதுகாக்க வேண்டும். அதற்காக நாம் இந்த கட்டியங்காரனுக்கு வேண்டியவனை போல நடித்து கொண்டிருக்க வேண்டும். இந்த கட்டியங்காரன் எப்படி நல்லவனாக சச்சந்த பெருமானிடத்திலே நடித்து கொண்டிருந்தானோ அப்படி இவனிடத்திலே நாம் நடித்து கொண்டிருக்க வேண்டும் என்று தர்மதத்தன் முடிவு செய்து கட்டியங்காரனுக்கு மிக மிக நெருக்கமானவன் போல, எதை சொன்னாலும் செய்பவன் போல, இந்த ஸ்பைன்னு சொல்றாங்களே அத போல இந்த தர்மதத்தனும் அந்த அமைச்சர் அவையிலே
கட்டியங்காரனுக்கு வேண்டியவனாக நடித்துக் கொண்டிருந்த காரணத்தினாலே முழுக்க முழுக்க தர்மதத்தனையும் நம்பி விட்டான். தர்மதத்தனே கட்டியங்காரன் பக்கம் அப்படின்னு சொன்னா மற்ற அமைச்சர்கள்லாம் ஒதுங்க மாட்டாங்க. தர்மதத்தனே அவனுக்கு வேண்டியவனா இருக்கான், நாம அவங்களுக்கு வேண்டியவனா ஆயிடுவோம் அப்படின்னு எல்லாரும் அப்படி போயிட்டாங்க. கட்டியங்காரன் ஒரு நாள் எல்லா அமைச்சர்களுக்கும் முக்கியமானவர்களுக்கெல்லாம் ஒரு ஓலை அனுப்புகிறான். முக்கியமாக ஒரு விஷயத்தை பற்றி ஆலோசனை செய்து முடிவுக்கு வர வேண்டி இருக்கிறது. அந்த மந்திர ஆலோசனையை நீங்கள் எல்லாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறான். அழைப்பு போகிறது. எல்லோரும் வந்து கூடுகிறார்கள். நீதியால் நீளம் கொண்ட பின் இவன் நீதியினால்தான் நிலத்தை ஆளுகின்ற பொறுப்பை வாங்கினான். ஆனா வாங்கின பிறகு இவன் என்ன செய்தான்? நீதி ஓதி நாட்டமை வேறு கொண்டு ஓதினான். நீதியோட நேர்மையோட சத்தியத்தோட ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களை எல்லாம் வெறுத்தான். யார் யார் எல்லா காரியங்களுக்கும் அநியாயங்களுக்கும் ஒத்துழைப்பார்களோ அவர்களை எல்லாம் தன்னுடைய ஆட்களாக சேர்த்துக் கொண்டார். பாருங்க, நீதிக்கு புறம்பா இருக்கிறவங்களே பதவி உயர்வு கொடுக்கிறது, அவங்களுக்கு சம்பளம் ரெட்டிப்பு சம்பளம் கொடுக்கிறது, அவங்களுக்கு அதிகாரங்களை வழங்குவது, இப்படி நீதிக்கு மாறாக இருப்பவர்களை எல்லாம் தன்னோடு சேர்த்துக் கொண்டு அவன் என்ன செய்கிறான்? மந்திர ஆலோசனை என்ற பெயரினாலே எல்லோரையும் அழைக்கிறான். எல்லோரும் வந்து அமர்கிறார்கள். கட்டியங்காரன் அந்த மந்திர ஆலோசனை சபையிலே வந்து உட்காருகிறான். அங்க அமர்ந்திருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு விதமான பயங்கரமான திகில். எதற்காக இப்பொழுது இந்த ஆலோசனை மண்டபத்திலே வந்து கூடியிருக்கிறோம்? இந்த கட்டியங்காரன் என்ன சொல்ல போகிறான்? நாட்டிலே எந்த விதமான பிரச்சனையும் இருப்பதாக இப்பொழுது தெரியவில்லையே, பின் ஏன் இந்த நிலை? இவன் தான் அநியாயமான ஆட்சி, அக்கிரமமான ஆட்சி நடத்துவதற்கு துணிந்து நடத்தி கொண்டிருக்கிறான். இவனை ஏன் என்று கேட்டு தடுத்து நிறுத்துவார் யாரும் இல்லை. நீதி ஓதுகிறவர்களை அதற்கு மாறாக ஓதுவர்களை விட்டு அடக்குகிறான். இந்த மந்திர ஆலோசனை சபைகளுக்கு என்று புரியாதவர்களாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள். அப்போ கட்டியங்காரன் எடுத்து அந்த அவையிலே சொல்லுகிறான், நண்பர்களே, ஒரு தெய்வம் இரவு பகலாக என்னிடத்திலே வந்து இந்த நாட்டு மன்னனாக இருக்கின்ற சட்டந்தன பெருமானை கொன்றுவிடு 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 என்று அந்த தெய்வம் சொல்லுகிறது. நான் என்ன செய்வது? ஏன் கொள்ள வேண்டும் என்று நான் கேள்வி கேட்கிற போது, இந்த மண்ணுலக இன்பத்தை அவன் அனுபவித்தது போதும், வானுலக இன்பத்தை அவன் அனுபவிக்க வேண்டும். ஆகையினால் வானுலகத்துக்கு அவனை அனுப்பு, அங்கே இருக்கிற இன்பத்தை அவன் அனுபவிக்கட்டும் என்று அந்த தெய்வம் சொல்லுகிறது. நான் என்ன செய்வதென்று புரியாமல் உங்களை அழைத்திருக்கிறேன், என்ன செய்யலாம் நீங்கள் சொல்லுங்கள் கேட்டான். அந்த அவையிலே இருந்தவர்கள் இடியோசையை கேட்ட நாகம் போல நடுங்கினார். வலையில பூமிக்கு அடியில பாதுகாப்பா இருக்கிற பாம்பு இருக்கிறது, நல்ல பாம்பு, எங்கோ ஆகாயத்துல இடிக்க இடி ஓசையை கேட்டுதுன்னா அந்த இடி ஓசை யமனாக வந்து அது உயிரை விட்டு, அவ்வளவு பயங்கரம் அந்த இடி ஓசை நாகத்துக்கு. அந்த நாகம் எப்படி நடுங்குமோ இசை இடி ஓசையை கேட்டு, அது போலே தருமதத்தன் நடுங்கினான். அந்த அமைச்சர் அவையிலே, அந்த அந்தரங்க ஆலோசனை நடக்கின்ற அவையிலே கலந்து கொள்பவர்கள் எல்லாம் இவன் ஏதாவது சச்சந்தனுக்கு தொந்தரவு கொடுக்கலாம் என்று நினைத்தார்களே தவிர அவனை உயிரோடு கொன்றுவிட வேண்டும் என்று ஒரு முடிவுக்கு வருவான் யாருமே எதிர்பார்க்கல, நினைக்கல.
ஆனால் இப்பொழுது இப்படி சொல்லுகிறான். அப்ப அந்த அவையில இருக்கிறவர்களும் தர்மதத்தனும் நினைக்கிறார்கள், விண்ணினோடமிகம் விளை செல்வது பெண்ணின் இன்பம் பெரிது என தாழ்ந்தவன். இந்த உலகத்தில பெண்ணின் இன்பம்தான் பெரிது, அதைவிட இன்பம் உலகத்தில் இல்லை என்று இந்த நாட்டு மன்னன் அந்தரங்கத்திலேயே அடங்கிவிட்ட காரணத்தினாலே இப்படிப்பட்ட துணிவு இந்த கட்டியங்காரனுக்கு வந்து விட்டது. தன்னன் தனியனாக மாளிகையிலே இருக்கிறான், சேனா சைன்யங்கள் இல்லை, பக்கத்துக்கு ஆள் இல்லை என்ற ஒரு நிலை உருவான போது இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இவனுக்கு வந்திருக்கிறது. உன்னை மன்னனாக்கினான், அவனை அழிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயே, நீ அழிந்து விடுவாய், உன் சந்ததிகள் அழிந்து விடும். மன்னன் என்னப்படி நீ நடக்க வேண்டுமே தவிர உன்னை அவன் மன்னனாக்கினான், நீ அவனை அழிக்க வேண்டும் என்று கருதுகிறாயே, நீ அல்லவா அழிந்து போவாய், தர்மம் உன்னை விட்டு விடுமா? இப்படியெல்லாம் அந்த அவையில இருக்கிறவர்கள் நினைக்கிறார்கள். தெய்வமும் மன்னர்களும் ஒன்று என்று சொல்லுவார்கள். தெய்வமும் ஒரு நாட்டை ஆளுகின்ற மன்னன் 2 பேரும் ஒன்று என்று சொல்லுவார்கள். ஆனால் என்னை கேட்டால் நான் என்ன சொல்லுகிறேன், தெய்வத்தை விட வேந்தர்கள் உயர்ந்தவர்கள், மன்னர்கள் உயர்ந்தவர்கள். ஏன்? அருள்மேல் அரசாக்கும். மன்னன் உள்ளத்துல அருள் சுரந்ததையானால் ஒருவனை மன்னனாக கூட ஆக்குவான். அவனுக்கு கோபம் வருமேயானால் அடியோடு புண்டோடு அந்த குடும்பத்தையே அடித்து விடுவான். ஆனால் நீ சொல்ற வாய்மொழி தெய்வம் இருக்கிறதே, அதை வாற்றினாலும் ஒன்றும் கொடுக்க போறது இல்லை, வயதாலும் தியாகம் ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதனால வாய்மொழி தெய்வத்தை விட இந்த மன்னன் உயர்ந்தவன் என்று பொருள்பட அந்த அவையிலே எழுந்து பேசுகிறான் தர்மதத்தன். உறங்குமாயினும் மன்னவன் தன்னுளி கரங்கு தென்திரை வையகம் காக்குமா. மன்னன் ஒரு கட்டளை பிறப்பித்தானே, ஆனால் அது நாடு பூராவும் செல்லுபடியாகி கொண்டிருக்கும். அப்படி அந்த கட்டளையை பிறப்பித்த மன்னன் வேண்டுமானால் தூங்கிக் கொண்டிருக்கலாம், ஆனா அந்த சட்டம் தூங்காது, அது செயல்பட்டு கொண்டிருக்கும். நாட்டிலே மன்னன் எவ்வளவு பெரிய உயர்ந்தவன். ஆனா நீ சொல்ற தெய்வம் இருக்கே, அந்த தெய்வம் கண்ணை விழித்துக் கொண்டிருக்கிற போதே இந்த நாட்டில் இருக்கிற தர்மங்களை எல்லாம் எப்படி களவாடுகிறார்கள், தர்மத்துக்கு விரோதமாக நடக்கிறார்கள், இந்த தெய்வம் பார்த்து கொண்டுதானே இருக்கு. ஆகையினால நீ சொல்லுகிற தெய்வத்தை விட சக்கந்தன் என்று சொல்லக்கூடிய வேந்தன் மிக உயர்ந்தவன். நீ சொல்லுகிற அந்த தெய்வம் இருக்கிறதே, அந்த தெய்வத்தை காட்டிலும் உயர்ந்தவன். எப்படி? தீங்கினார் தம்மை தீச்சுடும். தீயை எவன் தொடுகிறானோ அவனை மட்டும்தான் சுடும். ஆனால் மன்னர் தீ ஈட்டு தம் கிளையோடு எரித்திடும். மன்னனுக்கு கோபம் வருமேயானால் யார் மீது கோபம் வந்ததோ அவனை மட்டும் அடிக்காது, அவன் வர்க்கத்தையே அடித்துவிடும். வேண்டில் இன்னமிர்வும் அவன் பாதத்தில் சரணாகதியாக அடைந்து அவனை வேண்டினால் அவன் அமிர்தாக இருப்பான். அவனை எதிர்த்து அவனுக்கு தொல்லை கொடுக்க வேண்டும், துன்பை கொடுக்க வேண்டும், துன்பம் தர வேண்டும் என்று கருதினால் அவன் நஞ்சாக மாறி விடுவான். மாண்டதன்று நின் வாய்மொழி தெய்வமே. இப்படி எத்தனையோ அருமையான அற்புதமான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லுகிறான் தர்மதத்தன். தர்மதத்தன் பேசுறான அவையில எல்லோரும் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தர்மதத்தன் இவ்வளவு தைரியமாக பேசுவதை ஆச்சரியத்தோடு பார்க்கிறார்கள். மன்னனுக்கு எதிராக பேசுகிறான். அப்படி பேசுகிற போது கொஞ்சம் துணிவு இல்லாதவர்களுக்கு கூட கட்டியங்கான எதிர்த்து பேசுவதற்கு துணிவு வருவது போல பேசுகிறான்.
அந்த அவையின் நிலைமை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வருவது போல பேசுகிறான். அந்த இடத்துல அவன் எடுத்து பேசுகிற அற்புதங்கள், நீதிகள், சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட ஒரு நிலைகள், இவைகளையெல்லாம் அவன் எடுத்து பேசுறத ஒரு 10 நாளைக்கு சொன்னால் கூட சொல்லிவிட முடியாது. அப்படி எழுதி வைத்திருக்கிறார் தேவர் பெருமான். குலச்சீகை போதை சூட்டி கொண்டவன் இருப்ப மற்றோர் நிலச்சிகை வேலினானை நேடிய நெடுங்கண்ணாளும் தன்னை சீவி சிங்காரித்து அலங்காரம் செய்து கொண்டு தன்னை மறந்த கணவன் இருக்கிற போது இன்னொருவனிடத்திலே இன்பம் துய்க்க வேண்டும் என்று எண்ணுகிறாளே, அப்படிப்பட்ட பெண்களும் பீழை பீழாற்பூரம் தந்தான் தன்னையே தெய்வமாக கருதி கணவனே சகலமும் என்று நினைத்து கொண்டிருக்கிற மனைவிகளுக்கு துரோகம் நினைக்கிற கணவன்மார்களும் கூறவாரை பேணல் செய்யாது வழுக்கினார் இவர்கள் கண்டாய். மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள் குறவர்கள். இவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே இருந்து யார் தவறுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களும் என்ன ஆவார்கள் என்றால் இடும்பை நோய்க்கீரைகளாவார். இவர்கள் கண்டாய் இடும்பை நோய்க்கீரைகள் ஆவார். நான் சொல்றதா கருதாதீங்க, கண்டாய் உலகத்தை நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் என்கிறார் திருத்தக்க தேவர். இழுக்கினார் இவர்கள் கண்டாய் இடும்பை நோய்க்கீரைகள் ஆவார். நோயின்னா சரி, இடும்பை நோய்னா என்ன? நோய்னா மருந்து கொடுத்தா நீங்கும், இடும்பை நோய்னா மருந்து கொடுத்தாலும் நீங்காது. அதாவது கர்ம வியாதி, அதை அனுபவித்தே தீர வேண்டும். அப்படிப்பட்ட வியாதிகளுக்கு கணவனுக்கு துரோகம் செய்கிற மனைவிமார்களும் மனைவிக்கு துரோகம் செய்கிற கணவன்மார்களும் மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையிலே இருந்து தவறுகிறவர்களும் என்ன ஆவார்கள் என்றால் இவர்களெல்லாம் தீராத வியாதிகளுக்கு ஆகாரமாகி விடுவார்கள். வியாதிக்கு ஆகாரம் எது அப்படின்னா இப்படிப்பட்டவங்க தான் அந்த அப்படின்னு சொல்றார். நட்பிடை குய்யம் வைத்தான். 2 பேரும் நட்பா இருப்பாங்க. இத ஒருத்தன் பார்ப்பான், என்ன எப்ப பார்த்தாலும் இவங்க 2 பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க, சிரிக்கிறாங்க, ஒன்னா போறாங்க, ஒன்னா வராங்க, இவங்களை எப்படியாவது பிரிச்சு விடணும்னு ஒருத்தன் நினைப்பான். இப்படி ஊருக்கு ஒரு ஆள் இருக்கிறான். அவன் பார்ப்பான், சரி இந்த பாரியா இன்னைக்கு சிரிச்சிட்டு உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க இல்ல, நாளைக்கு பாடி அப்படின்னு சொல்லுவான். மெதுவா ஒருத்தன் இடத்துல போவேன், ஏங்க அந்த ஆளை நீ இவ்வளவு நம்பி பழகறியே, அவன் என்ன சொன்னான் தெரியுமா உன்னை பத்தி? என்னை பத்தி அவர் என்ன சொன்னார்? பையா நல்ல விதமா சொன்னாரியா, சும்மா நடிக்கிறான் அவன்கிட்ட நண்பனை போல, அவன் திட்டமெல்லாம் என்னென்ன மாதிரி அப்படின்னு ஒரு விதமா பேசுவான். அவனுக்கு 10 சொல்லுல 1வது மெய்யா தோணும். ஓ அப்படியா, பாத்துக்கிறேன், நான் இனிமே உஷாரா இருக்கிறேன் அப்படின்னு. இவன் என்ன பண்ணா இன்னொரு நண்பன் மாற்றான இடத்துல போவான். 2 பேர் ஒருத்தங்கிட்ட சொல்லியாச்சு, அந்த இன்னொரு நண்பன்கிட்ட போவான். இதே மாதிரி அங்கேயும் பேசுவான். அவன் மனசையும் கெடுத்துடுவான். மறுநாள் அவனை பார்க்கிற போதே ஒரு மாதிரியா பார்ப்பான், அவன் இவனை பார்க்கிற போது ஒரு மாதிரியா பார்ப்பான். என்னையா பார்க்கிற சும்மா அப்படின்வான், நீ என்னமோ பார்க்கிற என்ன அப்படின்னு. இப்படி விவகாரம் முட்டி உண்மையிலேயே 2 பேரும் சண்டை போட்டுக்கிறாப்புல வரும். இதை செய்தவன் இல்லை, ஆனா உண்மையில அவங்க நண்பர்கள் தான். இப்படி சில பேர் நட்பாக இருக்கிறார்களே, அந்த நட்பிலே குய்யம் விளைவிப்பவர்கள், வேறுபடுத்துகிறவர்கள். அது மட்டுமல்ல,
உண்மையிலேயே பிறர் தலையீடு இல்லாமலேயே நண்பர்களுக்கு துரோகம் செய்யறது, நம்ப வைத்து கழுத்தறுப்பது. அப்படி நண்பர்களுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள் நட்பிலை குய்யம் வைத்தான். நட்பிலே வஞ்சனை செய்வது, குய்யம்னா வஞ்சனை, நட்புக்கு துரோகம் செய்வது. அப்படிப்பட்டவர்கள் பீரர் மானை நாளத்தை சேர்ந்தான். பிறருடைய மனையிலே இருக்கிற நலம் அப்படின்னு சொன்ன அந்த வீட்டிலே இருக்கிற திருமகள் அணைய நங்கையை கெடுப்பது, அந்த நலத்தை களவாடுவது, திருடுவது. பீரர் மானை நாளத்தை சேர்ந்தான். அந்த ஒரு வரிக்கு எவ்வளவோ மேற்கோள்கள் காட்சி பேசலாம். இப்போ ராவணேஸ்வரன் போர்களத்தை அடிபட்டு உடம்பெல்லாம் பிளக்கப்பட்டு யுத்த பூமியில வீழ்ந்து கிடக்கிறான். அப்போ அவனுடைய மனைவியாக இருக்கிற மண்டோதரி அம்மையார் வருகிறார். இந்த மாண்டு கிடக்கிற ராவணனை பார்க்கிறார்கள். அவனை தூக்கி, அவன் தலையை தூக்கி மடியில கிடத்தி கொண்டு பலவிதமாக சொல்லி புலம்புகிறார்கள். அவன் மார்பகத்தை பார்த்தால் சல்லட கண்களை போல ராவனுடைய பானம் துளைக்கப்பட்டது. இந்த அம்மா சொல்ற, வெள்ளேரிக்கம் கடை மூடியான் வெப்பு எடுத்த திருமேனி மேலும் கீழும் எள்ளிருக்க இடம் இன்றி உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. இந்த ராவனுடைய மார்பகம் இருக்க சல்லட கண்களை போல குலைக்கப்பட்டிருக்கு. அவன் ராவணன் எப்படிப்பட்டவன்? வெள்ளருக்கம் பூவை சடையிலே அறிந்து கொண்டிருக்கிற சிவபெருமான் விற்றிருக்கிற கைலியங்கிரி இருக்கிறதே, அந்த கைலியங்கிரி என்று சொல்லக்கூடிய மலையையே தோளால அப்படி தூக்கி அசைத்தவன். அப்பயே கொண்ட வச்சிர மான உடம்பு, அப்படிப்பட்ட உடம்பு. வெள்ளருக்கம் சடை முடியான் வெப்பு எடுத்த திருமேனி. இந்த ராவனுடைய மேனி உடல் திருமேனி. ஏன்? சிவபெருமான் விற்றிருக்கிற கைலியங்கிரி மலையையே பெயர்த்தவன். அப்படிப்பட்டவனுடைய உடம்பு இப்படி சல்லடை கண்களாக தொலைக்கப்படலாமா? மேலும் கீழும் எள்ளிருக்க இடம் இன்றி, எள்ளு வச்சா கீழே விழுந்துமா? அப்ப எள் இருப்பதற்கு கூட இடத்தை காணும், அவ்வளவு சல்லட கண்ணா தொலைக்கப்பட்டது. எள் இருக்க இடமின்றி. ஏன் அப்படி பானம் தொலைச்சதுன்னா, உயிர் இருக்கும் இடம் நாடி இழைத்தவாரோ. இந்த ராவனுடைய மார்பகத்திலே உயிர் எங்கே இருக்கிறது என்று அணு அணுவாக பிளந்து தடவி பார்த்ததா? அப்படி இல்லைன்னு சொன்ன, கல்லிருக்கும் மலர் பூங்கள் ஜானகியை மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி தேன் ஒழுகுகின்ற மலர்களை கூந்தலிலே சூடிக் கொண்டிருக்கின்ற கற்பு கரசியாக விளங்குகின்ற ஜானகி பிராட்டி இருக்கிறாளே, சீதா பிராட்டி. அந்த சீதா பிராட்டியின் மீது இந்த இடத்திலே, மார்பகத்திலே எந்த இடத்திலே அவளை சிறை வைத்தாய், அவளை நினைத்தாய் என்று ஒருவன் வாழி. ராமன் அந்த அம்மா சொல்லல, ஒருவனுடைய அம்புன்ற. ஏன்? கற்பு கரசியாக இருப்பவர்கள் தன் கணவனை தவிர வேறொருவனை அழகானவன், வீரன், செல்வம் மிக்கவன், புகழ் மிக்கவன் நினைக்கவே மாட்டேன். ஆகையினால ராமனுடைய அம்புன்னு சொல்ல, ஒருவன் வாழி, ஒருவனுடைய அம்பு. இந்த மார்பகத்தை இப்படி சல்லட கண்ணா தொலைச்சிருந்தேன். அந்த சீதாபிராட்டியின் மீது ஏற்பட்ட தவறான காதல் எந்த இடத்திலே ஏற்பட்டதுன்னு அணு அணுவா புகுந்து இப்படி தொலைத்து பார்த்ததோ அப்படின்னு மண்டோதரி அம்மையார் சொல்லி அழுகிறார். அப்ப ராவணேஸ்வரன்
மூன்று உலகத்தையும் அடிமைப்படுத்தியவன், சகலகலா வல்லவன், பெரும் வீரன், இசையிலே தலை சிறந்தவன். இசையை சாமகீதம் பாடியே எல்லோரையும் சாய்த்து விடுவான். அப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன். அவன் செய்த ஒரே ஒரு தவறு, மாற்றான் மனைவியின் மீது ஆசைப்பட்ட காரணத்தினாலே அத்தனையும் இழந்தவனாகி அழிந்து போனான் என்பதை இந்த பாடல்ல நமக்கு கம்பன் படம் பிடித்து காட்டுகிறார். அது மட்டுமல்ல, நாலடியார்ல ஒரு பாடல் சொல்வார், அற்புதமான பாடல். நன்று சிப்பி வேய் கடலி நாசமுறும் காலத்தில் கொண்ட கருவழிக்கும் கொள்கை போல் குவலயத்தே ஒன்றொடி போதம் தனம் கல்வி போன்றார் தாம் மாய மாதர் மேல் வைப்பார் மனம். நன்று சிப்பி வேய் கடலி, கடலின்னா வாழை மரம், வேய்னா மூங்கில், சிப்பி முத்துவை ஈணுகிற சிப்பி, நண்டு, இதெல்லாம் அழியணும்னா கருதரிச்சா போதும். ஒரே ஒரு தவறு அது செய்தா போதும், கருதரிச்சா போதும். கருதரித்த உடனே அதுக்கு ஆபத்து. நண்டு கருதரிச்சதுன்னா அதனுடைய முதுகு வெடிச்சுதான் குஞ்சுகள்லாம் வெளியில வரணும். அப்ப தாய் நண்டு செத்து போகும். அது பண்ண தப்பு என்ன? கருதரிச்சு. சிப்பி கருதரிச்சு அந்த கரு வளர்கிற போது முத்து அது உள்ளே வளர வளர இந்த சிப்பியை எடுத்து அறுத்தான் முத்த எடுப்பாங்க. அது செய்த பாவம் என்ன? கருதரிச்சு ஆபத்து. வேய் மூங்கில், மூங்கில் காடு, அது கருதரிப்பது போல கணுவு வாங்கும். இந்த கணுவு வாங்கின உடனே அது முற்றி விட்டது என்று வெட்டுவதற்கு ஆர்டர் போட்டுருவான் அரசாங்கத்தில். அது கருதரித்த உடனே அது காவல். வாழை மரம் கருதரிச்சு கொலை தள்ளின உடனே இந்த மரத்தை வெட்டி விடுவார். இதெல்லாம் கருதரிச்ச உடனே எப்படி ஆபத்து வருதோ அது போல நண்டு சிப்பி வேய் கடலி நாசம் காலத்தில் இதெல்லாம் அழியணும்ன்ற நேரம் வறுமையான அது கருதரிச்சா போதும். அதுபோல பேரறிவு, பல கலைகள் உணர்ந்த நிலையிலே நல்ல ஞானம், செல்வம், வீரம், புகழ் அத்தனைக்கும் இருப்பிடமாக இருக்கிற ஒருவன் அழிந்து போக வேண்டுமானால் அவன் ஒரு காரியம் பண்ணா போதுங்கிற மாட்டான். இன்னொருத்தன் மனைவி மீது அவன் ஆசை வைத்தானேயானால் போதம், தனம், கல்வி போன்றார் வாங்கி போவார்கள். போதம்னா பேர் அறிவு, வரும்பொருள் உரைக்கின்ற அறிவு. தனம் எல்லா தனத்துக்கும் செல்வத்துக்கு அதிபதி. கல்வி எல்லா கலைகளையும் பயின்றவன். இப்படிப்பட்ட பெரியவர்களாக ஒருவன் இருப்பானேயானால் கூட அவன் இந்த ஒரு தவறு செய்தானேயானால் அவன் அழிந்து போவான். பிறல் மனை நலத்தை சேர்ந்தான் கட்டளல் காமத்தீயில் கன்னியை கலக்கினானும். பாருங்க, மாற்றான் மனைவின்னு சொல்லிவிட்டாரு. அப்புறம் என்ன சொல்றாரு? கட்டளல் காமத்தீயில் கன்னியை கலக்கினான். கன்னி பெண்ணா இருப்பார். விவாகம் ஆக வேண்டிய பருவத்துக்கு அந்த அம்மா வந்து இருப்பார். அவளை ஆசை காட்டி கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவளை கெடுப்பது. அப்படிப்பட்டவர்கள் அவங்களுக்கு மட்டும் சொல்ற போது கட்டளர் காமத்தீயில் கன்னியை கலக்கினானும். இந்த காமத்தீ வந்த உடனே உடம்புல அவன் அறிவு அதுல பொசுங்கி போகுதான். அறிவு பொசுங்கி போன
அவன் என்ன செய்யறான்? அதெல்லாம் அறிவுதான் பொசுங்கி போச்சே. அப்ப அவன் செய்யறது எப்படி இருக்கும்? அந்த காம தீயிலே அவன் அறிவு வெந்து போய்விட்டது. ஆகினால நாம என்ன செய்கிறோம் என்று தெரியாமலேயே ஒரு கன்னி பெண்ணின் வாழ்க்கையை அநியாயமாக பாழாக்குகிறான். அப்படிப்பட்டு பாழாக்குகிறவர்களும் அட்டுயிர் உடலம் தின்றான். கட்டியங்காரனுக்கு தருமதத்தன் என்று சொல்லக்கூடியவன் இவ்வளவு நீதிகளை எடுத்து சொல்லிக் கொண்டு வருகிறான்.